தௌபால கேக்குற துவா எல்லாமே கபூலாகுமாம்ல. கண்டிப்பா போய் நமக்கு மட்டும் எல்லா வசதிகளையும் அடிக்கடி உம்ரா ஹஜ் செய்யணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருமா? சுயநலமா கேட்டா அல்லாஹ் தருவான். ஆனா அது இம்மைக்கு மட்டும். என்ன சொல்றிய? நம்ம உள்ளத்தை தூய்மையாக்கிட்டு பொது நலத்துடன் நம்ம காலடி அங்கே படணும். கேக்குற நம்ம துவா, உலக மக்கள் அனைவருக்காகவும் கௌபாவை காணக்கூடிய பாக்கியத்தை கொடு அல்லான்னு கேட்கணும். நம்ம ரத்த உறவுகள், சொந்தம், பந்தம், உலக மக்கள் அனைவருக்காகவே துவா கேட்கணும். கண்ணெதிரே இல்லாத உறவுகளுக்கு நம்ம துவா செஞ்சோம்னா வானவர்கள் அதே போன்று உனக்கம் கிடைக்கட்டும் என்று கூறாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதையுமே பொது நலம் கருதி அல்லாஹ்ட்ட கேட்டா பல மடங்கு தருவோம். அது இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ளதா இருக்கும். அப்படியாக்கா? அல்லாஹ் நம்மை படைத்தது எதற்கு? நம்மில் அழகிய செயல் கூறியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்தான். சிந்தித்து மறுமையை வெற்றி அடையணும்.